நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம 6ஆம் வீட்டுல கிரகங்கள் போய் அதே நின்றுச்சு ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே அப்படின்னா, செப்பா இல்லை 6ஆம் வீட்டுல போய் மறைஞ்சிருச்சுப்பா, 6ஆம் வீட்டுக்குள்ள திசை வந்துருச்சு, 6ஆம் வீட்டுல வைக்கிறாங்களாம் மறைஞ்சிருச்சு, லக்னாதிபதி 6ஆம் வீட்டில் நிற்கிறாரு, இனிமேல் கடன் தொல்லை தான், ஜாதகர் ஒன்று கடங்காரனா இருப்பாரு, இல்லை ஜாதகர் நோய் வாய்ப்படுவார், இல்லை ஜாதகர் எதிரியை வளர்த்து கொள்வார், எதிரி இவரே தேடி போய் எழுதிட்டு போய் சிக்குவார் அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனால் மாறுபட்ட பலன் உண்டு, எதுக்குமே ஒரு மாறுபாடு உண்டு. இப்போ 6ஆம் இடத்தை முழு துர்ஸ்தானம்னு நீங்கள் ஒதுக்க முடியாது. 6ஆம் இடத்துல சுபகிரகங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதிக சுபகிரகங்கள் 6ஆம் இடத்துல இருக்குது. இவங்க என்ன கேட்டிங்கன்னா, எதிரிகள் நிறைய இருப்பாங்க, இளம் வயதில் கடனால் கஷ்டப்படுவாங்க, நோய் உடல் தொந்தரவு இருக்கும் 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது. இந்த சுபங்க அனைத்து என்ன பண்ண சரி கேட்டீங்கன்னா, 6ஆம் இடத்தினுடைய ஆதிபத்தியம் கடன் சத்ரு ரோகம், புரியுதுங்களா? இந்த 6ஆம் இடத்துல போய் சுபகிரகங்களுக்கு வந்த உடனே இதனுடைய காரகத்துவங்கள்லாம் இருக்கு பாருங்க. 6ஆம் இடத்துல வேலை உழைப்பு, அதான் சுபம், மற்றது எல்லாமே கடன் சத்ரு ரோகம் சொல்லுவோம். இந்த சுபகிரகங்கள் எத்தனை கோருதோ இதனுடைய காரகங்கள்லாம் இருக்குல்லவா. அப்போ ஒரு பாக்ஸ் இருக்கு, இப்போ இந்த பாக்ஸ்ல ஒரு பொருள் போடணும் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு பொருள் இருக்கு, இன்னொரு பொருளை போடும்போது இந்த பொருள் வெளியே வரும், இது வெளியே வரும். அது ஒத்த தன்மையுள்ள விஷயங்கள் அங்க ஒன்று சேரும். அதாவது அதனால பாவகிரகங்கள் வந்துட்டா பிரச்சனை இல்லை, 6ஆம் இடத்தால் தீய பலன் வராது. சுபகிரகங்களுக்கு வரும் பொழுது அந்த சுபம் தீயதை பிடிச்சி வெளியேற்றும். அப்போ 6ஆம் இடத்துக்கு 7ஆம் இடம் என்ன விரயஸ்தானமா? அப்போ 6ஆம் இடத்துல இருக்கிற கடன் சத்துரு ரோகமெல்லாம் விரயமாகிட்டே இருக்கும். அப்போ நோய் நொடி சிறு வயசுல வரத்தான் செய்யும். மத்திம வயதுக்கு மேல ஜாதகர் மேன்மை உருவார், சுபம் பெறுவார், சுபத்தன்மை பெறுவார். அந்த சுபகிரகங்கள் யோகத்தை செய்யும். அதனாலதான் 6ஆம் இடத்துல சுக்கிரன் தான் லட்சுமி யோகம்னு சொல்றது. நல்லா பாருங்க, 10ஆம் இடத்துக்கு இது 9ஆம் இடங்க, ஜீவனஸ்தானத்துக்கு இது பாக்கியஸ்தானம். தொழிலுக்கு எது அதிக மேன்மை கொடுக்கும்? பாக்கியத்தை கொடுக்கும். கடின உழைப்பு, அல்லும் பகலும் உழைக்கிறவங்க கட்டாயம் தொழில வெற்றி வருவான்ல. தொழில்ஸ்தானம் உயர்ந்துடும் அல்ல, தொழில்ஸ்தானத்தை உயர்த்தக்கூடிய ஸ்தானம் அல்ல இது, 10ஆம் இடத்தை உயர்த்தக்கூடிய ஸ்தானம் அல்ல. அப்படியே பயப்படுறீங்க? 6ஆம் இடத்தில் மிகப்பெரிய நன்மைகளும் உண்டு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அப்போ 6ஆம் இடம் சிறப்பான ஒரு அமைப்பை ஜாதகருக்கு கொடுக்கும்.